அதிகாரத்தை வச்சு ஒருத்தன் அடிச்சா உங்களுக்கும் கோவம் வருதுல்ல, ஏன்னா நீங்க தான். நான் இந்த தடவை என் டிமாண்ட் அதிகாரம் பண்றவங்க கிட்ட கேட்க போறது இல்ல, உங்ககிட்ட கேட்க போறேன். அது ஒன்னே ஒண்ணுதான். இதோ இந்த ஓட்டு விரலுக்கு இருக்கிற பவர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா துறைக்கும் எல்லா பொருளுக்கும் தர கட்டுப்பாடு இருக்கு. நம்மளே அறியாம எல்லா பொருளுக்கும் தரம் இருக்கான்னு கேள்வி கேட்கிறோம். ஏன்பா இந்த அரிசியில கல்லு இருக்காதுல்ல, ஏமா இது கலப்படம் இல்லாத கோதுமை தானே, ஏங்கா இந்த ஷாம்புல முடி கொட்டிடாதுல, இந்த பங்க்ல பெட்ரோல் போடணும்னு கேட்கிறோம். பைக் வாங்கணும்னா கூட 4 பேர் கிட்ட கேட்கிறோம். புள்ளைய எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், எந்த காலேஜ்ல சேர்க்கணும், அந்த காலேஜ்ல எவ்வளவு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னு கேட்கிறோம். ஏன் ஒரு பேனா வாங்கணும்னா கூட 4 தடவை கிறுக்கி பார்த்து தான் வாங்குறோம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலயும் கேள்வி கேட்கிற நாம ஒரு விஷயத்துல மட்டும் கேட்கறது இல்ல. ஓட்டு போட்டு சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்கும் போது 5 மணி நேரம், வெறும் 5 மணி நேரம் எறிகிற கொசுவத்திக்க கூட எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். இதுல அதிகமா புகை வந்துடாதுல்ல, அது என் தொண்டையை ஒண்ணு பண்ணிடாதுல்ல, எல்லா கொசுவும் செத்துரும்ல. ஆனா அதே 5 வருஷம் நாம தேர்ந்தெடுக்கிற சிஸ்டம் தரமா இருக்கான்னு கேட்டிருக்கோமா? கேட்டதும் இல்ல, யோசிச்சதும் இல்ல. அதான் கேட்கிறேன். என் டிமாண்ட் ஒண்ணுதான், கேள்வி கேளுங்க. பணம், பயம், ஜாதி, மதம், கம்யூனிட்டின்னு பார்த்து ஓட்டு போடுறதை விட்டுட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரவனோட தரத்தை கேள்வி கேளுங்க. உன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியும், என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. என் பிள்ளையோட படிப்புக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க. படிச்சவ வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேளுங்க. சீனியர் சிட்டிசனுக்கு மருத்துவத்தை இலவசமா கொடுப்பியான்னு கேளுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீ இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. உங்க கேள்விக்கு அவன் பயப்படணும். அதுதான் இந்த ஓட்டு விரலுக்கு இருக்கிற பவர். ஓட்டு தான் உங்க உரிமை. அதை வச்சு கேள்வி கேளுங்க. நீங்க மட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த நாட்டோட மருத்துவத்துறையோ இல்ல ஏழு விவசாயியோட நிலைமையோ மாத்துறதுக்கு இந்த விக்ரம் ராத்தோருக்கோ இல்ல ஆசாத்துக்கோ அவசியமே இருக்காது. நீங்க கேள்வி கேட்டா போதும். உங்க கேள்விக்கு அவ்வளவு பவர் இருக்கு. என்னோட இந்த டிமாண்ட பூர்த்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது விடுதலை. உங்களுக்கு 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 உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே வறுமையில இருந்து விடுதலை, அநியாயத்துல இருந்து விடுதலை, லஞ்சம் ஊழல்ல இருந்து விடுதலை. அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒண்ணுதான், கேள்வி கேளுங்க.